நம்ம நிறைய வயிறு நம்பணுக்காக போடக்கூடாது. என்ன வேணுமோ அந்த தேவையான உணவை எடுத்துக்கிறது பெட்டர். ஏன் சிறுதானிய உணவு சத்துமா ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதில் எல்லாமே விட்டமின்ஸ், புரோட்டீன், மினரல்ஸ் எல்லாமே அதில் கலந்துருக்குதுமா. தேவையானது மட்டும்தான் உள்ளே போகும். அது நல்ல வெயிட்டாக இருக்கிறவங்க அது குடிச்சாங்கன்னா சத்துக்கள் மட்டும் போக கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிடும். அதே நீங்கள் உடம்பு ஒல்லியாக இருக்குதுன்னா நம்ம அதை ஹெல்த் மிக்ஸ் எடுத்துட்டு அடிஷனலாக கொஞ்சம் ஃபுட் எடுத்தோம்னா உடம்பு வர ஆரம்பிச்சிடும். உறுப்புகள் பூரா பலமாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சுறுசுறுப்பு ஆயிடலாங்கம்மா. சாயந்தரம் வரைக்கும் டயர்டு வராது. ஓகேங்க. அது குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து இப்போ மூளையினுடைய செல்கள் வளர்ச்சி வந்து 5 வயசு வரைக்குமா. கண்டிப்பாங்க. அந்த 5 வயசு வரைக்கான வளர்ச்சியில் நம்ம சரியான சரிவிகித உணவு கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. 5 வயசு வரை தொடர்ந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒன்றா அவங்களுக்கு மாவு ஆட்டி கொடுக்கலாம், காய்ச்சி கொடுக்கலாங்க, அல்லது தோசையில் ஊற்றி கொடுக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் உருண்டை பிடிச்சி கொடுக்கலாங்க. ஹெல்த் மிக்ஸ் மேலே ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க உள்ளே போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அவங்க அப்டேட் பண்ணுறது எதாக இருந்தாலும் சேகரிச்சுக்குவாங்க. எந்த செய்தியாக இருந்தாலும் சேகரித்து தன்னை டெவலப் பண்ணிக்குவாங்க. அந்தளவுக்கு நாலேஜ் டெவலப் ஆயிடும். 6 மாதத்துலேருந்து கொடுத்த குழந்தைங்களுடைய திறமையாக தனியாக தெரியுங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். குழந்தைங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய கேட்குற கேள்வி, அவங்களுடைய செயல்பாடு, சுறுசுறுப்பு எல்லாம் நல்லா தெரியும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் வந்து தொளதொளப்பாயிருங்கம்மா. மசில்ஸ் வந்து நம்ம தொளதொளப்பாயிரும். ஹெல்த் வைஸ் தொடர்ந்து எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல கெட்டி ஆயிருங்க, உடம்பே இறுகிரு, நல்லா இருக்குங்க.